ஓகே. இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் வந்து டீட்டெயிலா STM32 அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ப பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் இப்போ வந்து இத வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டும் செஞ்சிருக்கேன். ஒரு பிசிபி டிசைன் செஞ்சிருக்கேன். அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க மாடல் பார்த்தோம்னா STM32F103C8 T0 T6ன்ற இந்த மாடல் தான் எடுத்திருக்கேன். இதோட 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 டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னோம்னா, இது வந்து கோர் வந்து பார்த்தோம்னா ஆர்ம் கோடெக்ஸ் M3 அட் 72 32 பிட்டு. அப்புறம் இதோட ஃப்ளாஷ் மெமரி பார்த்தோம்னா 64 KB ஃப்ளாஷ் மெமரி. அதுக்கடுத்து இதோட ரேம் பார்த்தோம்னா SRAM வந்து பார்த்தோம்னா 20 KB SRAM உள்ளது. அப்புறம் இதோட பின்னோட் பார்த்தோம்னா 37 பின்னோட்டு. இதோட பின்னோட்டு அதாவது மொத்தமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு 37 பின்னோட் இருக்கும் இதில். அப்புறம் வந்து இதோட ஏசிடிசி அது பிட்டு பார்த்தோம்னா 10 பிட்டு. அப்புறம் வந்து 12 சேனல் உள்ள பின் இருக்கிற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட பேசிக் அதாவது கான்செப்ட் தெரியணுன்றதுக்காக நம்ம கோரு மெமரி அப்புறம் ரேமு அப்புறம் பின்னோட்டு அப்புறம் அதோட அனலாக் டிஜிட்டல் எவ்வளோ கண்ட்ரோலர்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து டேட்டா ஷீட்டில் பார்த்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம இன்னொரு 2 டேட்டா ஷீட்டை வந்து பார்க்கணும். என்னென்னா யூஎஸ்பி ஹார்ட் டிரைவுக்கு அதுக்கு ஒரு டேட்டா ஷீட்டும், அதுக்கடுத்து வந்து யூஎஸ்பி ஹார்ட் டிரைவுக்காக ஒரு டேட்டா ஷீட் அதுக்கும் நீங்கள் தனியாக பார்க்கணும். அதுக்கடுத்து கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்காகவும் ஒரு டேட்டா ஷீட்டை நீங்கள் தனியாக பார்க்கணும். அதுவும் 2ம் பார்க்கணும். அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த STM32 இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா நிறைய நிறைய பார்ட் அதாவது நிறைய இதில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். நிறைய விஷயத்தில் நிறைய வகையில் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனால் நான் எதில் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னா STM32 கியூப் ஐடின்னு ஒன்று இருக்குது. அதான் இந்த கம்பெனியோட ஒரிஜினல் சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். எந்த இதில் பார்த்தோன்னா C++ல நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணலாம் இந்த ஐசியை. இந்த ஐசியை நம்ம வந்து ப்ரோக்ராமாக ப்ளூ பில்லில் கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இல்லைனா ST லிங்க் வெர்ஷன் 2ல கூட நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ இதோட நான் எடுத்திருக்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பின்னோட்லாம் என்னென்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து STM32 கியூப் ஐடி அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஏற்றணும்னு சொல்லி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம பின்னோட் மட்டும் பார்த்துப்போம். இந்த பின்னோட் டீட்டெயில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பின்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் நான் வந்து டேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பின்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா PA13 PA14 தான் தேவை. இதை வச்சு தான் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அப்புறம் வந்து கிரவுண்டும் அப்புறம் வந்து VCC வந்து 3.3 வோல்ட் VCC இருக்கணும். அதை வச்சு தான் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணணும் இந்த ஐசியை. அதுக்கடுத்து பூட்டுக்கு ஒரு பட்டனும், அதுக்கடுத்து ஆசிலேட்டருக்கு இன்புட் அவுட்புட்டுக்கு அதுக்கெலாம். அப்புறம் நான் வந்து அவுட்புட்ஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். இந்த பின்ஸ் எல்லாம் நான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்தந்த பின் டீட்டெயிலாம் நான் வந்து உங்களுக்கு பிசிபி லேஅவுட்டில் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டைரெக்டாக இதோட சில இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம விசிசி வந்து கொடுக்கறதுக்கு 3.3 வோல்ட் தேவை. அதுக்கு நம்மளுக்கு வந்து யூஎஸ்பியில் நம்ம எடுத்துக்கலாம். யூஎஸ்பி டைப் பியில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டைப் பியில் வந்து டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கும் தேவைப்படும், யூஸ் ஆகும். அதுக்காக நான் வந்து இந்த யூஎஸ்பி டைப் பியில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து அது ஃப்ளோ வந்து இம்பீடியன்ஸ் எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாத ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்புட்டுக்காக கொடுக்கறதுக்காக இந்த யூஎஸ்பியை எடுத்திருக்கேன். இன்புட்டுக்கு வந்து நம்மளுக்கு அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா விபஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து 5 வோல்ட் வரும். நம்ம வந்து அது 3.3 வோல்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இங்க ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இங்க மேல இன்னொன்று என்னன்னா இது பவர் சப்ளை. இது ரெண்டுமே பவர் சப்ளை தான், கன்வெர்ட்டர் தான். இது வந்து 5 வோல்ட்லேருந்து 3.3 வோல்ட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும் விபஸ்லேருந்து. இது வந்து 3.3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி தரும் இந்த கன்வெர்ட்டரு.
இந்த 2 கன்வெர்ட்டரும் எதுக்கு இந்த 5 வோல்ட் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த 5 வோல்ட் தேவைப்படுது. அதுக்காக நான் வந்து Vbusலேருந்தே எடுக்கலாம். இருந்தாலும் நான் வந்து 3.3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டுக்கு எடுத்திருக்கேன். முக்கியமா எது பார்க்க வேண்டியது அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து 3.3 வோல்ட் நம்ம குடுக்கறதுக்கு வந்து பேட்லயும் அப்புறம் VDD இந்த சப்ளை குடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக வந்து நான் வந்து கெப்பாசிட்டர் வந்து ஒரு 5 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 100 நானோ ஃபாரட்ல இருக்க கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் எதுக்குன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷனுக்காக யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூட்காக ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நீங்க வந்து டேட்டா ஷீட்ல நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். இந்த எதுக்கு நம்ம ஆசிலேட்டர் எந்த இதில் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். நான் 16M எக்ஸெட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நான் வந்து பின்க்கெலாம் நான் வந்து டிடெக்டிங் பின்ஸ்க்கு அப்புறம் கண்ட்ரோல் பின்ஸுக்கெலாம் வந்து நான் வந்து ஷார்ட் பின் போட்டு நான் எடுத்திருக்கேன். சென்சாருக்கு, டிஸ்பிளேக்கு, அப்புறம் வந்து கண்ட்ரோல் பின்னு, அப்புறம் அதுக்கெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இதை வந்து எனபிள் பண்ணோம், இந்த ப்ராசஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணி நான் எனபிள் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பின் வந்து நான் அதாவது PA1ல் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் முக்கியமான விஷயம். இதை பற்றி நான் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த இந்த VDDA இருக்குல்ல, இந்த VDDA வந்து நம்ம வந்து 3.3 வோல்ட் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அப்படியே டைரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து அனலாகு போகிற பவர் சப்ளைக்கு போகிற பின்னால VDDA அப்படி இருந்தால் அனலாக் பின்ஸ் போகிறதுக்காக பவர் போகிறதுக்கான பின்னு. இதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம்னா 3.3 வோல்ட் எடுத்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் அமுச்சிடணும். அதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஃபேர் அண்ட் பீட்னு இருக்கும். ஃபேர் அண்ட் பீட்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வர ஹை ஃப்ரீக்குவன்சிலாம் வந்து இது வந்து ஒமிட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இது ஃபில்ட்ரேஷனுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த சிமேட்டிக் டயக்ராமில் இப்போ நம்ம PCB லே அவுட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதான் அது PCB லே அவுட் தான். இந்த லே அவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 4 லேயராக எடுத்திருக்கேன். 4 லேயரில் வந்து நான் வந்து ஸ்டாக்அப் மெத்தடில் நான் எடுத்திருக்கேன். ஸ்டாக்அப்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து சிக்னல் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து டபுள் லேயரில் நம்ம PCB டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேயர்லேயே வந்து நம்ம வந்து சிக்னல்லையும் அப்புறம் வந்து பவருக்கு போகிற சிக்னலையும் நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இதில் அப்படி பண்ண தேவையில்ல. நம்ம ஸ்டாக்அப் மெத்தடில் பண்ணியிருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் லேயரில் ஃபுல்லாக வந்து சிக்னல் போகிற லே அவுட் பண்ணிட்டேன். செகண்ட் லேயரில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 வோல்ட்டுக்கு போகிற ஒரு லே அவுட் பண்ணியிருக்கேன். தேர்ட் லேயரில் திருப்பி ஒரு சிக்னலுக்கு ஒரு லேயருக்கு லே அவுட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஃபோர்த் லேயரில் நான் வந்து மொத்தமாக கிரவுண்ட் பண்ணுறதுக்காக ஃபோர்த் லேயர் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் வந்து காப்பர் ஜோன் ஃபில் ஜோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயரில் நான் ஒரு ஃபில் ஜோன் 3.3 வோல்ட்டுக்கு ஃபில் ஜோன் எடுத்திருக்கேன். கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 0.5 mm கொடுத்துருக்கேன் கிளியரன்ஸு. ஃபில் ஜோன்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அதை பற்றி ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி போட பார்க்குறேன். இதை நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான சில விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ட்ராக்கிங் கிளியரன்ஸ் நம்மளுக்கு தேவை. இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தேவை. ஏன்னா வந்து நம்ம ட்ராக்கிங் கிளியரன்ஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸாவது இருக்கணும், ஷார்ட் எதுவும் ஆயிருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சில இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. நாய்ஸ் இஷ்யூ, அந்த மாரி சம் ப்ராப்ளம் வரும். கிராஸ் ஸ்டாக் அந்த மாரி சில விஷயம்லாம் தெரிய வரும். இப்போ நான் இந்த PCB லே அவுட் வந்து எந்த கான்செப்டில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டோமேஷனான ஒரு வெண்டிங் மிஷின் மாரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சென்சார் சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மேனுவலாக ஒரு தெரியணும், நம்மளுக்கு தெரியறதுக்கு நம்ம ஓகே சொல்லணுன்றதுக்காக ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த இதில் நடக்கிற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு மேனுவலாக நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு டிஸ்பிளே ஒன்று எடுத்திருக்கேன். 16:2 கேரக்டர் இருக்க ஒரு டிஸ்பிளே ஒன்று எடுத்திருக்கேன். அந்த டிஸ்பிளேல LCD டிஸ்பிளேல நம்மளுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். ஃபர்தராக நம்ம போகிறதுக்கான இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக அந்த LCD டிஸ்பிளேல தெரிய வந்துடும். அதுக்கடுத்து இங்கே ஆர்ட் போட்டிருக்கேன்ல, இந்த கான்செப்ட் எதுக்கு பண்ணியிருக்கேன் இந்த PCB டிசைன்னா ஒரு காஃபி வெண்டிங் மிஷின் ஒன்று செய்யலாம். அதுக்கு ஒரு நிறைய இந்த மைக்ரோ கண்ட்ரோல் வச்சு செய்ய முடியும். நான் ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து போகிறதுனால வந்து நான் எனக்காக தோணுச்சு ஒரு காஃபி
வெண்டிங் மிஷின் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக செஞ்சுருக்கேன். இது வந்து ஆர்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலரில் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் இந்த ஐசியில் வந்து நான் வந்து STM32 இந்த ஐசியில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்ட்டுக்கு எந்த கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி பார்த்தோன்னா 2 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வாட்டி வந்து ஆன் ஆஃப் ஆகிட்டு நம்மளுக்கு ஆன் ஆகிறதுக்காக ஒரு ஹீட் பண்ணுறதுக்காக அது வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஃப்ளோ இந்த இந்த ஃப்ளோ இருக்குல்ல, இந்த கனெக்டரில் இந்த கனெக்ட் ஏன் இந்த பின்னோட்டில் வந்து இந்த ஃப்ளோ எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் இந்த கண்ட்ரோலர் வந்து ஆன் ஆகி அதுக்கடுத்து நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு முடிஞ்ச கருத்து இது வந்து ஆஃப் ஆகிறதுக்கு இந்த ஃப்ளோ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிலே யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலர் வந்து இந்த ஃப்ளோன்னு அதுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து சென்சாருக்கு வந்து இப்போ நம்மளுக்கு சென்ஸ் பண்ணோம்ல, இப்போ நம்ம இந்த பட்டன் அழுத்தணும்னு சென்ஸ் ஆகி யூஸ் ஆகணுன்றதுக்காக நான் இந்த சென்சாரை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம பட்டனுக்கு ஒரு அமௌசஸ் போகிறதுக்கு இந்த பட்டன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு காஃபி மிஷினுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எப்படி சொல்லலாம்னா வெண்டிங் மிஷின் டைப்பில் தான் இந்த பிசிபி டிசைனை பண்ணியிருக்கேன். வெண்டிங் மிஷினில் நம்ம எப்படி காயின் போட்ட கற்று ஒரு சென்சார் சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளேல காட்டின கற்று நம்மளுக்கு வந்து இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பொருள் வந்து கீழே வரும். இந்த பொருள் வந்து உங்களுக்கு இந்த காஃபி வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லும். சொன்ன கருத்து நம்ம இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண கருத்து நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஹீட் ஆகிட்டு அது எப்பயுமே ஹீட் ஆகிட்டா ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ப்ராப்ளம்னா நம்மளுக்கு ஹீட்டாக வந்து நம்மளுக்கு காஃபி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் கையில். அவ்வளோதான் இந்த பிசிபி டிசைனோட கான்செப்ட்டு. இந்த பிசிபிக்கு வந்து தேவையான அந்த பின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த இந்த ஸ்டாக்கப் எப்படி பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் ஃபுல்லாக வந்து சிக்னல்ஸ்க்கும் அப்புறம் வந்து 3.3 வோல்ட்டுக்கு போகிற பவர் சோர்ஸ்க்காக போகிறதுக்காக ஃபில் ஜோன் போட்டு நான் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லேயரில் ஃபுல்லாக வந்து 5 வோல்ட்டுக்கு, அதாவது வந்து நம்மளுக்கு நான் தேவைப்படுற சென்சாருக்கும் அப்புறம் நான் கண்ட்ரோலருக்குலாம் வந்து 5 வோல்ட் தேவைப்படும். அதனால வந்து அதுக்கு நான் வந்து 5 வோல்ட் வந்து ஃபில் ஜோன் போட்டு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து தேர்ட் லேயரில் பார்த்தோன்னா ஒரே ஒரு, அதாவது வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு சிக்னல் போகிறதுக்கு அந்த பட்டன் போகிற சிக்னலுக்காக ஒரு ட்ராக் போகிறதுக்காக வந்து நான் தேர்ட் லேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் லேயரில் ஃபுல்லாக பார்த்தோன்னா நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன், வயர்ஸ் யூஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு எடுத்திருக்க ட்ராக்கிங் வித்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பவருக்கு வந்து 0.5 mm எடுத்திருக்கேன். சிக்னலுக்கு வந்து பார்த்தோன்னா 0.3 mm எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இது இந்த பிசிபி லேஅவுட்டில். இப்போ இந்த பிசிபி லேஅவுட் வந்து ஏதாவது இதை பற்றி நம்மளுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோன்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஆர்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கொடுத்துருக்க டிசைன் ரூல் செக்கு, இந்த நம்ம கொடுத்துருக்க ஃப்ளோவோ இல்லை நம்ம கொடுத்துருக்க ட்ராக்கிங்லையோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா நம்மளுக்கு அதாவது வந்து ஃபில் ஜோன்லையோ இல்லைன்னா வந்து ஏதோ ட்ராக்கிங்கில் நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா அந்த டிஆர்சி டெஸ்ட் மூலயமா நம்மளுக்கு தெரிய வந்துடும். அந்த டிஆர்சி டெஸ்ட்டை பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு சொல்லும். இல்லைன்னா ப்ராப்ளம்னா நான் கரெக்டாக தான் இந்த பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபைல்ஸ் உள்ள போயிட்டு பிளாட் இருக்கும், அந்த பிளாட்டை கிளிக் பண்ணிட்டு ரன் டிஆர்சின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண கருத்து டிஆர்சியை நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுக்கும் அது, ஏன்னா வந்து ஃபுல்லாக அது ப்ராசஸ் பண்ணும், ஏதாவது ப்ராப்ளம் தான். இப்போ ஓகே, நம்மளுக்கு வந்து எந்த எரரும் வரலன்னு நம்மளுக்கு சொல்லிடுச்சு. எரரும் எதுவும் இல்லை, வார்னிங் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பிசிபி டிசைன் வந்து கரெக்டாக தான் மேக் பண்ணியிருக்கோம். இந்தமாரி நீங்கள் கண்டென்ட் பார்க்கணும், இந்த பிசிபி டிசைனை பற்றியோ இல்லை இந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இப்போது வர நான் வந்து பிகினிங்லேருந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கண்டென்ட் வந்து நான் போடலான்னு இருக்கேன். எப்படி, அதாவது வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட்டாக வந்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக நான் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் வந்து ஒரு
6 ஹார்ஸ்லேருந்து 7 ஹார்ஸ் எடுக்குது ஒரு பிசிபி டிசைன் நான் முடிக்கிறதுக்கு. பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சிமேட்டிக் டயக்ராம் எப்படி மேக் பண்ணணும், ஃபுட் பிரிண்ட் எப்படி எடுக்கணும், அப்புறம் பாண்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், கெர்பல் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், லேஅவுட் எப்படி பண்ணணும், ஒன்றுத்துக்கும் தனித்தனி வீடியோ போட பார்க்குறேன். நீங்கள் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதை புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் வர வர நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி சில விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பிசிபி டிசைனை பற்றி. யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு இந்தமாரி பிசிபி டிசைனை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.